Welcome in today's literary program. It is my honor and pleasure to invite our keynote speaker, the founder of Ghazal Publication, Mr. Mohammad Sabri. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் வணக்கம். ஆய்வோவன் இலங்கையினுடைய மூத்த எழுத்தாளர் எஸ்எல்எம் ஹனிபாவினுடைய மக்கத்து சால்வை என்கின்ற சிறுகதை தொகுதியை ஒரு 15 கதைகளை நாங்கள் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து இன்று அதன் வெளியீட்டை கொழும்பிலே நடாத்துகின்றோம். இந்த நிகழ்வுக்கு அதிதிகளாக வருகை தந்து கௌரவித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் அல்ஹாஜ் ரவுப் ஹக்கீம் அவர்களே, அதேபோன்று எழுத்தாளர் விஷ்ணுவாசன் அவர்களே, அதேபோன்று அம்பிகை திவலாலா அவர்களே, அதேபோன்று குறுகிய கால அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற எங்களுடைய சமூக நீதி கட்சியினுடைய உறுப்பினர்கள், தலைவர், செயலாளர் மற்றும் இலக்கிய செயற்பாட்டாளர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திலகர், அதேபோன்று எஸ்எல்எம் ஹனிபாவுடைய மகன் நோபல் நானா உட்பட பல முக்கியமான நண்பர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். உண்மையிலே நாங்கள் என்னுடைய உரை மாத்திரம்தான் தமிழிலே இடம்பெறும் என்று நினைக்கின்றேன். கொழும்பிலே ஒரு நிகழ்வு நடாத்துவது என்பது எங்களுக்கு ஒரு எட்டாக்கணிதான். ஆனாலும் நாங்கள் அப்படியான ஒரு நிகழ்வை இன்று நடத்தி இருக்கின்றோம். அது எஸ்எல்எம் ஹனிபாவுக்கான ஒரு அங்கீகாரம். அவருடைய நண்பர்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள். பலர் சனி ஞாயிறு தினங்களிலே ஊருக்கு சென்றிருப்பதனாலும் சிலர் தவிர்க்க முடியாத காரணங்களினால் வரவில்லை. ஆனாலும் எங்களது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். உண்மையிலே எஸ்எல்எம் ஹனிபா 1946 ஓட்டமாவடியிலே பிறந்தவர். மிக நீண்டகால வாசகர். தன்னுடைய சிறுவயது முதலே புத்தகங்களோடு நெருக்கமாக இருந்தவர். ஆனால் மிக குறைவாகவே எழுதியவர். குறிப்பாக 25 கதைகளுக்கு உட்பட்டு தான் அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய 15 கதைகளை நாங்கள் மொழிபெயர்த்திருக்கின்றோம். அந்த மொழிபெயர்ப்பு மிகச் சிறப்பாக வந்திருப்பதாக பலர் சொல்கின்றார்கள். அந்த மொழிபெயர்ப்பை எங்களுக்கு செய்து தந்தவர்கள் பேராசிரியர் என் அசோகன், அதேபோன்று பேராசிரியர் எஸ் சிவசேகரம், அதேபோன்று மெக்சிகன் யூனிவர்சிட்டியினுடைய விரிவுரையாளர் பஸ்மிலா ரவிராஜ். 3 பேரும் சேர்ந்துதான் அந்த கதைகளை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருந்தார்கள். பஸ்மிலாவை தவிர மற்ற இருவருக்கும் கிழக்கு மாகாணத்தினுடைய வட்டார மொழிகள் அவ்வளவு பரிச்சயம் இல்லை. ஆனாலும் எஸ்எல்எம் மீது அவர்களுக்கு மிகுந்த நெருக்கம் இருந்தது. எஸ்எல்எம்னுடைய கதைகள் ஆங்கிலத்திலே வர வேண்டும் என்று விரும்பினார்கள். அதற்காக அவர்கள், குறிப்பாக என் அசோகன், மிகுந்த சிரமப்பட்டு அவருடைய அந்த வட்டார மொழிகளை எங்களோடு தொடர்ந்து இரவு பகலாக விவாதித்து அதனை அவருக்கு புரிய வைக்க வேண்டிய தேவை இருந்தது. ஆங்கிலத்திலே திரும்ப 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 அந்த வசனங்களை எழுதி எழுதி அதனை திருத்தி இந்த மொழிபெயர்ப்பு சிறப்பாக வந்திருக்கிறதாக நாங்கள், எங்களுடைய எழுத்தாளர் ஆனா முத்துலிங்கம், சேரன் உட்பட பலர் சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் நாங்கள் அமேசானிலே அதனை விற்பனைக்காக நாங்கள் வைத்தோம். பலர் அந்த புத்தகத்தை வாங்கி படித்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு கிழக்கு மாகாணத்தினுடைய மொழி, முஸ்லிம் சமூகத்தினுடைய வாழ்வியல் இப்படி நெருக்குவாரங்களுக்குள்ளே இருக்கின்றது என்ற பல விடயங்கள் இன்று அடுத்த தலைமுறையினர் தமிழை வாசிக்க முடியாத வெளிநாடுகளிலே புலம்பெயர்ந்திருக்கின்ற பலருக்கு அந்த ஆங்கிலத்தினூடாக ஒரு வாழ்வியலை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் என்ற திருப்தி எங்களுக்கு இருக்கின்றது. அப்படியாகத்தான் இந்த மொழிபெயர்ப்பு வேலைகள், இந்த புத்தகம் சிறப்பாக வெளிவந்திருக்கின்றது. உண்மையிலே எஸ்எல்எம் ஹனிபா அவரை பற்றி சொல்ல வேண்டும். அவர் ஒரு இனம், மதம், மொழி என்பதற்குள் அப்பாற்பட்டவர். தமிழ், முஸ்லிம், சிங்கள 3 சமூகங்களும் இலங்கையிலேயே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்பியவர். பல பக்கத்தாலும் நெருக்கடிகளை சந்தித்தவர். ஒன்று, தமிழ் தரப்பில் இருந்து இவர் வேறு தமிழ் இயக்கங்களோடு தொடர்பட்டவர் என்று விடுதலை புலிகள் உட்பட பல இயக்கங்கள் அவர் மீது காரசாரமான விமர்சனங்களை முன்வைத்தார்கள். அதேபோன்று ஊரிலே இவர் ஒரு புலி ஆதரவாளர் என்று ஊரிலும் இவருக்கு இருக்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது. அதேபோன்று சிங்கள தரப்பிலே இவர் சிங்களவர்களுக்கு, குறிப்பாக ஒரே காலத்திலே தமிழ் இயக்கங்களுடனும் இராணுவத்துடனும் முஸ்லிம் இயக்கங்களோடு தொடர்பில் இருந்த ஒருவர். யார் பிடிபட்டாலும் அதனை கிளியர் பண்ணி அந்த கைதை முடித்து வரக்கூடிய ஒரு
ஆற்றல் அவருக்கு இருந்தது. அப்படியான ஒரு பேச்சாற்றல் அவருக்கு இருந்தது. போதாக்குறைக்கு இந்திய இராணுவத்தோடும் அவர் தொடர்பில் இருந்தார். அதையெல்லாம் வாய்த்தது அவருடைய எழுத்துக்களும் அவருடைய அந்த ஹாஸ்யமான பேச்சுக்களும் தான். ஒரு சிறந்த புகைப்பட பிடிப்பாளர். தான் எது சரி என்று கண்டாலும் அதனை முகத்துக்கு நேரே, அது யாராக இருந்தாலும் தான், அது ஜனாதிபதியாக இருந்தாலும் அவடத்தையே சொல்லக்கூடியவர். இதனால் அவருடைய வாழ்க்கையிலே பல எதிரிகளை சம்பாதித்தவர். குறிப்பாக இலங்கையில் எழுதுகின்ற பலர் அவருக்கு நெருக்கமானதாக இருக்க காரணமாக எல்லோரும் அவர் மீது விமர்சனங்களை முன்வைப்பார்கள். ஏன் இவர் இலங்கை எழுத்தாளர்களை புறக்கணிக்கின்றார்? ஆனால் அவரிடம் கேட்கின்ற பொழுது பெரும்பாலான வாசிப்பு இல்லாமல் சும்மா ஏதோ எழுத வேண்டும் என்பதற்காக எழுதி கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர் சொல்லுவார். அப்படியாக எந்த இலக்கிய கூட்டங்களாக இருந்தால் கூட அதனை நேர்பட பேசக்கூடிய ஒருவர். இன்று அவர் முதுமையிலே இருந்து கொண்டிருக்கின்றார். நிகழ்வுக்கு வருவதற்கு அவருக்கு விருப்பம், ஆனாலும் வரக்கூடிய உடல்நிலை அவருக்கு இல்லை. ஆனால் நாங்கள் இதனை முதலாவதாக கொழும்பிலே இந்த புத்தக வெளியீட்டை செய்கின்றோம். உண்மையில் அவருடைய கதைகள் நீங்கள் கட்டாயம் படிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த கருத்தை, இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சொல்கின்றோம். அவருடைய கிழக்கு மாகாண முஸ்லிம்களுடைய வட்டார வழக்கு மொழியை மிக லாபகமாக அழகாக கையாண்டவர் அவர்தான். அவரை விட வேறு யாரும் அப்படி கையாண்டிருப்பார்களா என்று தெரியவில்லை. அவ்வளவு நேர்த்தியான அந்த மொழி கையாளுகை இருக்கும். ஒவ்வொரு கதைகளுக்குள்ளும் ஒவ்வொரு அன்பு, மனிதாபிமானம், இயற்கையை நேசிக்கின்ற, கால்நடைகளை நேசிக்கின்ற ஒரு தன்மை ஒவ்வொரு கதைகளுக்குள்ளும் இருக்கும். அதனை மிக அழகாக சொல்லியிருப்பார். அழகியல் முன்வைக்கக்கூடிய அவருக்கு பிடித்த கதைகள் கடுகு ஒரு மிக முக்கியமான கதை. அந்த கடுகு தன்னுடைய மகள் தன்னிடம் கேட்கின்ற கேள்விகளை வைத்து அந்த கதையை வித்தியாசமாக எழுதியிருப்பார். தமிழிலே மிக வித்தியாசமாக வந்த கதைகளும் அதுவும் ஒன்று. அதனுடைய முடிவும் மிக நெகிழ்ச்சியாக இருக்கும். அப்படியான கதை தான் கடுகு. ஏற்கனவே அவருடைய ஒரு கதை மலையாளத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது பெரும்பாலான கதைகள், இந்த 15 சிறுகதைகளும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அவருடைய மக்கத்து சால்வை 1992 வெளிவருகிறது நினைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து காலச்சுவடு பதிப்பகத்தினால் அவளும் ஒரு பாட்கடல் என்கின்ற தலைப்பில் அவர் சிறுகதைகள் வெளிவருகின்றது. அதன் பிற்பாடு மக்கத்து சால்வை வாசகர் வட்டம் என்று அவருடைய நண்பர்களால் மண்ணும் மனமும் SLM ஹனீஃபாவினுடைய வாழ்க்கையினுடைய வரலாறுகள், அவரை பற்றி எழுதப்பட்ட கட்டுரைகளை ஒரு புத்தகமாக வெளிக்கொண்டு வந்தார்கள். அதுக்கு பிற்பாடு கசல் பதிப்பகமாகிய நாங்கள் அவருடைய நினைவுகளை தொகுத்து எந்த சீவியத்திலிருந்து என்ற தலைப்பிலேயும், தீரா நினைவுகள் என்ற தலைப்பிலேயும் 2 புத்தகங்களை வெளியிட்டோம். அவர் எப்பொழுது ஓய்வு பெற்றார், எழுதுவதிலிருந்து ஓய்வு பெற்றதிலிருந்து அவருடைய புத்தகங்கள் வெளிவர ஆரம்பித்தது. இப்பொழுது அவர் கை செய்யப்படுகின்றார். என்னுடைய காலத்தில் நான் இன்னும் எழுதியிருக்கலாம், என்னுடைய எவ்வளவு கதைகள் இருக்கின்றது, நான் எவ்வளவு விஷயங்களை பேசியிருக்கிறேன், ஆனால் எழுதவில்லை என்கின்ற ஒரு கவலை இருந்தாலும், ஆனால் எழுதியவை அத்தனையுமே ரத்தினங்களாக, முத்துக்களாக இருக்கின்ற ஒரு திருப்தியும் அவருக்கு இருக்கின்றது. அவை அப்படியாகத்தான் அவருடைய கதைகள் வந்தது. உண்மையில் இந்த இடத்திலே நீங்கள் வருகை தந்தமை மிக முக்கியமான விஷயங்கள். நாங்கள் இந்த நிகழ்வை ஒழுங்கமைக்க பொழுது அவருக்கு SLM ஹனீஃபா ஒரு ஹாஸ்யமானவர். அவருடைய மிக நீண்ட காலமாக நான் அவருடைய இருந்திருக்கின்றேன். அவர் பாடல் பாடக்கூடியவர். அப்படியாக இந்த நிகழ்விலே நாங்கள் எங்களுடைய ஒரு விளிம்பு நிலை கவிஞர் சித்திக் பாபாவையும் அவருடைய மெட்லின் வாசிக்கக்கூடியவர், அவருடைய அந்த மெட்லின் வாசிக்கக்கூடிய அந்த பாடலும் இந்த நிகழ்விலே ஒரு SLM நினைவாக, ஒரு கலகலப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பாடலையும் நாங்கள் இதிலே சேர்த்திருக்கின்றோம். அதே போன்று இந்த யாரை பேச வைக்க வேண்டும் என்கின்ற பொழுது பொதுவாக எல்லா சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் பேச வேண்டும் என்று நான் விரும்பினேன். அந்த வகையிலே நாங்கள் அம்பிகை திவாலால் அவர்களை தொடர்பு கொண்ட பொழுது அவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர். அவர் விருப்பத்தோடு ஹனீஃபா சாருக்கு செய்யாமல் நான் எப்படி செய்வேன் என்றால், அவருடைய தந்தையும் SLM ஹனீஃபாவும் நல்ல நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படியாக அவர் மனம் உவந்து புத்தகத்தை பெற்றுக்கொண்டு அவர் தயாராக இருந்தார். அதே போன்று என்னுடைய நண்பர் தோழர் திலகரோடு பேசிய பொழுது விஷ்ணுவாஸ் மிக சுவாரஸ்யமாக உரையாடக்கூடியவர். சிங்கள புலத்திலே அதிகளவான நண்பர்கள் அவரை பின்தொடர்கின்றார்கள். அவரையும் நாங்கள் அழைப்போம் என்று கூறும்போது அதனை அவரோடு பேசிய பொழுது அவரும் மனம் வந்து மிக விருப்பத்தோடு எங்களது பேசுவதற்காக அவருடைய உடனே PDF-ஐ கேட்டிருந்தார். அந்த PDF-ஐ புத்தக கதைகள் நாங்கள் அனுப்பியிருந்தோம். மிக சிறப்பான கதைகள். அந்த கதைகளை பற்றியும் அவர் சொல்லியிருக்கின்றார். அப்படியாக இந்த இருவரையும் நாங்கள் பேசுவதற்கு அழைத்திருந்தோம். அதே போன்று என்னுடைய தனிப்பட்ட அல்லது SLM மீது வைத்திருக்கின்ற நேசம் காரணமாக பலர் வந்திருக்கின்றீர்கள். அவர்கள் அனைவரையும் நாங்கள் உண்மையிலே மிகுந்த கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரியவர்களாக நாங்கள் வைத்திருக்கின்றோம். உண்மையிலே ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். நாங்கள் இந்த புத்தகங்களோடு விளங்கி வருகின்றோம். அதுக்கு காரணம் SLM-த்தினுடைய வகிவாகவும் இருக்கிறது. கடந்த 4 வருடங்களாக
நாங்கள் பண்டார்நாயக்கா சர்வதேச மாநாட்டு மன்றத்தில் இடம்பெற்ற சர்வதேச புத்தக கண்காட்சிக்கு நாங்கள் விண்ணப்பித்து வருகின்றோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த நாட்டிலே எங்களுக்கு அங்கு ஒரு புத்தக கடையை போட முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. நாங்கள் கடந்த வருடம் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தோம். பல சிங்கள தமிழ் பத்திரிகைகளூடாக நாங்கள் அந்த விடயத்தை சொன்னோம். ஆனாலும் இப்பொழுதும் எங்களுக்கு ஒரு நேரான ஒரு பதில் கிடைப்பதாக இல்லை. அது மிக கவலைக்குரிய விடயம். ஏனென்றால் புத்தக கண்காட்சிகளூடாக நாங்கள் புத்தக விற்பனையை மாத்திரம் பார்க்கவில்லை. நாங்கள் ஒரு ஒன்று சேரக்கூடிய ஒரு இடமாக கலைஞர்கள், புத்தக எழுத்தாளர்கள், வாசகர்கள் வந்து சங்கமிக்கின்ற பேசக்கூடிய ஒரு இடமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி இருந்தால் மாத்திரமே நாங்கள் எங்களுக்குள்ளேயே தொடர்புகளை வலுப்படுத்திக் கொள்ளலாம் என்று விரும்புகின்றோம். பார்ப்போம் இந்த முறை எங்களுக்கு கிடைக்குமா என்ற எங்களுடைய ரவுஃப் பஷீர் இரவு பகலாக அந்த அவர்களோடு சண்டை பிடித்து கொண்டு வருகின்றார். இந்த முறை எப்படியும் எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அப்படி கிடைத்தால் உங்களுடைய ஆதரவையும் நாங்கள் கேட்கின்றோம். உண்மையிலே எஸ்எல்எம் மணிபாலனுடைய புத்தகத்தை வெளியிடுவது தொடர்பாக ஜப்னா மானிட்டர் அருளுடைய பங்கு மிக அதிகம். அவர் இங்கு வருவதாக இருந்தது அவருடைய வெளிநாட்டு பயணம் ஒன்று காரணமாக அவர் தாமதித்துக் கொண்டிருக்கின்றார். ஜப்னா மானிட்டரும் கசல் பப்ளிகேஷனும் இணைந்துதான் இதனை வெளியிடுகின்றோம். என்றால் நாங்கள் ஏற்கனவே கசல் பதிப்பகம் ஊடாக பாரதிதாசன் கவிதைகளை தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்து டாக்டர் ஜாகிர் ஹுசைன் அதனை செய்திருந்தார். அதே போன்று சிங்களத்திலே ஆயிஷா என்கின்ற ஒரு சிறிய கதையை நண்பர் ஹாபிஸ் ஷெரின் ஊடாக மொழிபெயர்த்திருந்தோம். இது எங்களுடைய 4வது மொழியிலாக வருகின்றது. அதற்கு மிக பிரதானமான காரணம் ஜப்னா மானிட்டருடைய நண்பர் அருளும் இணைந்து இந்த நிகழ்வில் நாங்கள் இருவருமே வெளியிடுவோம், இஸ்லாமுக்காக வேண்டியதை நாங்கள் செய்வோம் என்று சொன்னார்கள். அப்படியாகத்தான் இந்த புத்தகமும் வெளிவந்திருக்கின்றது. இப்படியாக இந்த புத்தக வெளியீட்டை நான் எல்லா விடயங்களையும் ஒரு சுருக்கமாக சொல்லியிருக்கின்றேன். நாங்கள் இஸ்லாம் ஹனீஃபாவை கொண்டாட வேண்டும். அவர் மரணித்த பிற்பாடு கொண்டாடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. அவருடைய ஏற்புரையும் இங்கே உங்களுக்கு ஒளியமைப்பிலே காண்பிக்கப்பட இருக்கின்றது. அது மிக நெகிழ்ச்சியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அவர் இருக்கின்ற போது அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு தன்னுடைய 65 கால எழுத்து வாசக ஊதியத்திலே எனக்கு இருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கை, மிகப்பெரிய சந்தோஷம் இந்த புத்தக வெளியீடு என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அதை நாங்கள் சாத்தியமாக்கியிருக்கிறோம். சாத்தியமாக்கிய மொழிபெயர்ப்பாளர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ந்து நிகழ்வுகளை அனைவரும் எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு விடைபெறுகின்றேன். நன்றி.